heat cannot flow from lower temperature to higher temperature in the body. The statement is consequence of. Direct question. செகண்ட் லா சார். செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் கரெக்ட்டுங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் ஆமா போயிடலாம். சார். The efficiency of the ideal op amp. ஓ மை காட், சாரி, இது ஏதோ எங்க இருந்தோ எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. The efficiency of ideal heat engine working between the freezing point to the boiling point of water. ஃப்ரீசிங் பாயிண்ட்டுக்கும் பாயிலிங் பாயிண்ட்டுக்கும் இடையில ஒரு எஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா அதனுடைய எஃபிஷியன்சி என்னன்னு கேட்குறாங்க. பர்சன்டேஜில் கேட்குறாங்க. 1 மைனஸ் டி சிங்க் டிவைடட் பை டி சோர்ஸு. ஸோ அப்போ ஈட்டா ஈக்குவல் டு என்ன பண்ணலாம்னா 1 மைனஸ் டி சிங்க் வந்து என்ன அப்படின்னு பார்க்குறாங்க. சிங்க்னா கம்மியான டெம்பரேச்சர் இருக்கிறது தான். அப்போது அது வந்து என்னதுன்னா ஃப்ரீசிங் பாயிண்ட். ஃப்ரீசிங் பாயிண்ட்டுங்கிறது வந்து என்ன பாயிண்ட்டுங்க? ஜீரோ. ஃப்ரீஸ்னா 0 டிகிரி செல்சியஸ் சார். 0 டிகிரி 273 கெல்வின். செல்சியஸ். சரிங்க, புரியல. கெல்வினுக்கு கெல்வின்ல கன்வெர்ட் போகணும் சார். பண்ணி 273. 273 கரெக்ட்டுங்களா? 273 கெல்வின் டிவைடட் பை இது வந்து என்னதுன்னா சோர்ஸ் 373. 373. அப்போ ஈட்டா ஈக்குவல் டு 373 மைனஸ் 273 டிவைடட் பை 373 வரும். அப்போ ஈட்டா ஈக்குவல் டு 100 டிவைடட் பை 373 வரும். கரெக்டுங்களா? இது வந்து எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.268 வரும். ஸோ இதை வந்து பர்சன்டேஜில் மாற்றுறீங்கன்னா 26.8% வருது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இது சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா வரும். செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது அடுத்த கொஷின். The efficiency of the Carnot engine which operate between the two temperature T1 and T2. T2க்கு பார்க்குறாங்க. அதே தான் ஈட்டா ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி தான் கேட்குறாங்க. ஒன்றும் சாரி, எஃபிஷியன்சி தான் கேட்குறாங்க. ஈட்டா ஈக்குவல் டு 300 கெல்வின் டிவைடட் பை 500 கெல்வின். இப்போ என்ன பண்ணலாம்னா ஈட்டா ஈக்குவல் டு 500 மைனஸ் 300 200 வரும். 200 கெல்வின் டிவைடட் பை 500 கெல்வின். ஸோ இதை வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 4 5 0.4. 20 40 வரும். சரிங்களா? 40% வரும். சிம்பிளா அதான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி போட்டுடலாங்க கடன்னு. ஏன்னா 0.40 வரும். இதை டிவைட் பண்ணீங்கன்னா 0.40 வரும். 0.40 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் பர்சன்டேஜ். ஸோ இப்படி போட்டுடலாம் நீங்கள். இது புரிஞ்சு தானே? புரியலன்னா சொல்லிடுங்க ஏதாவது. நான் ஃபாஸ்ட்டாக சில நேரத்தில் போகிறேன் அப்படின்னா. 200 calorie of heat is given to the heat engine so that it reject 150 calorie of heat if the source temperature is 400 Kelvin. The sink temperature எவ்வளோன்னு கேட்குறாங்க. சிமிலர் தான், சேம் ப்ராசஸ். T1 divided by T2 is equal to Q1 divided by Q2. இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுன்னா இதுதான். சரிங்களா? ஸோ இப்படி தான் போடணும். ஹீட் சப்ளைடு டு த சிஸ்டம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த டெம்பரேச்சர் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஹீட் இஸ் கிவன் டு த சிஸ்டம் டு த ஹீட் என்ஜின் அப்படின்னா இது வந்து Q1ன்னு எடுத்துக்கோங்க. Q1 வந்து 200 கலோரின்னு எடுத்துக்கலாம். ஸோ தட் இட் ரிஜெக்ட் 150 கலோரி ஆஃப் ஹீட். அது Q2 is equal to 150 கலோரி ஆஃப் ஹீட்டு. Q1 அப்போ வந்து T1 என்ன சொல்றாங்க அவங்க? இது T1 இல்ல. 400. இஃப் த சோர்ஸ் டெம்பரேச்சர் 400 கெல்வின், அப்போ வந்து T2 தான் சொல்றாங்க. 400 கெல்வின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நீங்க வந்து இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு T1 கிடைச்சிரும். T1 ஈக்குவல் டு என்ன வருது? Q1 டிவைட் பை Q2 இன்டூ T2.
P1 is equal to Q1 என்ன வருதுன்னா 200 divided by 150. இல்லை நம்ம ஏதோ தப்பா எடுத்துக்கிறோம், சாரி. $200 calorie heat is given to the system. The source inject 150 of heat. If the source temperature is 400 Kelvin, then the sink temperature is. இது வந்து ரிஜெக்ட் ஆகுது. ஸோ அப்போ ஆமாம் கரெக்டு. அதாவது Q1 வந்து ஈக்குவல் டு 200 கலோரி. அது வந்து யாரு கொடுக்கறது தான். அப்போ கொடுக்கறது தான் சோர்ஸு. சோர்ஸுடைய டெம்பரேச்சர் தான் அவங்க வந்து T1 தான் வந்து 400 கெல்வின். கரெக்டுங்களா? Q2ங்கிறது வந்து ரிஜெக்ட் ஆகுது. அதனால 150 எங்கேருந்து ரிஜெக்ட் ஆகும்னா எதில் போயிட்டு இதாகுதுன்னா அது எல்லாமே சிங்கில் தான் போய் முடியும். அப்போ T2 is equal to வாட்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ T2 ஈக்குவல் டு நீங்கள் என்ன பண்ணலான்னா Q2 divided by Q1 into T1. கரெக்டுங்களா? T2 இந்த ஃபார்முலாவை வந்து நம்ம மாற்றி எழுதுனா இப்படி வந்துடும். இப்போ T2 தான் கண்டுபிடிக்கணும். T2 கண்டுபிடிக்கணும்னா Q2 வந்து 150 divided by 200 into இது வந்து பார்த்தீங்கன்னா 400. ஸோ இதையும் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வரும் 250 20. இது ரெண்டா அடிக்கலாமா? 2 300. 300 தான் கரெக்ட். ஸோ கொஷினை கொஞ்சம் சரியாக புரிஞ்சுக்கணுங்க. சில நேரத்தில் எல்லாருக்குமே தவறு வரும். பட் அந்த தவறை வந்து யார் ஓவர் கம் பண்றாங்களோ தே ஆர் வின்னர்ஸ். சரிங்களா? ஓகே, அடுத்து வந்து the rate of radiations of black body at 0 degree Celsius is E joule per second. The rate of radiations of black body at 273 degree Celsius will be என்னன்னு கேக்குறாங்க. எனி ஐடியா இது என்ன லா? E is equal to நியூட்டன் sigma லா T கூலிங் power சார். 4. என்ன சார்? நியூட்டன் லா கூலிங்க சார். நியூட்டன் No, லா ஆஃப் sir. கூலிங் இல்லையே. ஓகே மேடம் ஓகே ஏதோ சார். சொன்னாங்க. பிளாக் பாடி Chemistry power E is equal to sigma T power 4, sir. E directly proportional to T power 4. T4. E directly proportional to T power 4. இது என்னலா சார்? Stephen's law. ஸ்டீஃபன்ஸ் லா. இந்த ஸ்டீஃபன்ஸ் லா தான் நம்ம இது பண்றோம். இல்லைன்னா ஈஸ் ஈக்குவல் டு சிக்மா டைம்ஸ் T பவர் 4ன்னு ஒரு சொல்லியிருப்பாங்க. சிக்மாவுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. இதை வந்து ஸ்டீபன்ஸ் போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இப்போ இ வந்து என்னதுன்னா ரேட் ஆஃப் ரேடியேஷன்ஸ் ஆஃப் த பிளாக் பாடி அட் 0 டிகிரி செல்சியஸ்ல இ பர் ஜூல் செகண்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. ரேட் ஆஃப் ரேடியேஷன்ஸ் ஆஃப் த பிளாக் பாடி அட் 27 டிகிரி செல்சியஸ்ல என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ E1 அட் 0 டிகிரி செல்சியஸ்ல இ, சரிங்களா? E1 அட் 0 டிகிரி செல்சியஸ்ல இன்னு சொல்றோம். அப்போ E1 டிவைட் பை E2 ஈக்குவல் டு அதே ஃபார்முலா தான், அந்த ரெசிப்ரோக்கல் ஃபார்முலா தான் எழுதுறோம். T2 ஏன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கிறதுனால இப்படி எழுதிக்கலாம். இப்போ E1 என்னன்னா ஈன்னு தெரிஞ்சிருச்சு. E2 என்னன்னா தெரியாது. T1 என்னன்னா கொடுத்துட்டாங்க. T1ங்கிறது வந்து 0 டிகிரி செல்சியஸ். நம்ம 0ன்னு போடக்கூடாது, 273 கெல்வின்ல மாத்திக்கணும். டிவைடட் பை T2 என்னன்னு கேட்குறாங்க. T2வும் சொல்லிட்டாங்க 273. 273 சொல்லிட்டாங்கன்னா 373. கரெக்டுங்களா? இதை வந்து பவர் 4. இப்போ இது வந்து என்ன பண்ணலாம்னா Sir, நீங்க அது செல்சியஸ்ல இருக்கு. சார் செல்சியஸ்ல கெல்வினுக்கு மாற்றும்போது 273 எல்லாம் ஆட் பண்ணணும். நீங்க 100 மட்டும் ஆட் பண்ணி சாரி ஆமா, வெரி குட் சூப்பருங்க. 546. கரெக்டுங்க, கரெக்ட். தேங்க்யூ 540. இது வந்து அடிச்சீங்கன்னா 2 வந்துடும், 1/2 வந்துடும். அப்போ E46, sir. E2 is equal to 46 இல்லை? ஆமா Sir, சரி, 540. கரெக்ட். 273யும் திரும்பி 273யும் கூட்டினா 6. 7 14 4 மீதி 1 546. ஓகே, இதை வந்து என்ன பண்றீங்க 1/2. நான் தான் தூங்க வைக்கிறேன். ஒரு நிமிஷங்க, சாரி. வரமா 1/2 பவர் 4. ஸோ இதை வந்து நீங்க இது பண்றீங்க. அப்போ E டிவைடட் பை E2 என்ன கண்டுபிடிக்கிறீங்கன்னு தெரியல. ஈக்குவல் டு இது 1/4 வந்து 1/2 வந்து இது பண்ணீங்கன்னா என்ன வரும்? 2 2 4 32 வருமா? கோயில் போமா? 1/16 சார்.
இல்ல 16 ஆமா தான் வரும். 4 முறைனா 4 முறை 2 பண்ணீங்கன்னா 16 தான் வரும். 5 முறை பண்ணாதான் இது வரும். சரி ஸோ அப்போ முடிச்சாரு மேம். E2 ஈக்குவல் டு என்ன வேணுமா வரும்னா உனக்கு? 16 டைம்ஸ் ஈன்னு வரும். என்ன வேணும்? மேம் கொஞ்சம் பால் இது வேணுமா, டீ வேணுமா, மியூட் காஃபி பண்ணிக்கோங்க வேணுமா? ப்ளீஸ். சரி நான் பால் மட்டும் ஆப்ஷன் ஊற்றிக்கிறேன். வேண்டாமா? மேம் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கங்க. சாரி. ஓகேங்களா? ஸோ இப்போ 16 ஈங்கிறது கரெக்டான ஆன்சர் ஏ. ஓகே. ஹீட் நெவர் கன்வெர்டட் கம்ப்ளீட்லி as ஒர்க் consequence ஆஃப் என்ன ஸ்டேட்மெண்ட் இது ஆக்சுவலி? இப்பதான் பிரச்சனையே. கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட். இப்பதான் பிரச்சனையே. இந்த மாதிரி கெல்வின் இந்த பிளாங்க். மூணு ஸ்டேட்மெண்ட்டும் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ எது எந்த ஸ்டேட்மெண்ட்னு சம்டைம்ஸ் கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட், கெல்வின் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. தியரி இது ஒன்றும் பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. டெம்பரேச்சர் இன்வர்ஷன் ஃபார் த ஹீலியம் கேஸஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. 35 கெல்வின் சார். 35னா 193 கெல்வினா? டெம்பரேச்சர் இன்வர்ஷன் டிஐ 35 ஃபார் ஹீலியம் கெல்வின். கேஸ். ஆமா 193ங்கிறது ஹைட்ரஜனுக்கு எழுதி போட்டிருக்கீங்க. இந்த ரெண்டும் எழுதுங்க. 193 வந்து ஹைட்ரஜன் கரெக்ட்டுங்களா? ஹைட்ரஜன். 35ங்கிறது 140யும் வந்து 180யும் எழுதுங்க. 140 180யும் இல்லைங்களா? இல்ல எதுக்கும் சொல்லன்னு நீங்க எழுதி நினைக்கிறேன். போடல, இதுல ஆப்ஷன். இல்ல நான் எதுக்கும் சொல்லலை. ஆமாமா இது வந்து ஃபார் ஹீலியம். இதான் கரெக்டான ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ரேடியேஷன் இஸ் கரெக்ட் ஃபார் த இன்வர்ஷன் டெம்பரேச்சர்ஸ் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்ஸ்? ஒரு ஷார்ட்கட்லாம் நம்ம சொல்லியிருந்தோம் ஆக்சுவலி. ஐபிசி. ஐபிசி. ஐபிசின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஆன்சர் வந்து பி கரெக்ட்டுங்களா? கரெக்ட். ஐபிசி எப்படி வருது? ஐபிசி எப்படி வருதுன்னா டெம்பரேச்சர் ஆஃப் இன்வர்ஷன் இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் இது ஐபி. டெம்பரேச்சர் ஆஃப் இன்வர்ஷன் ஈக்குவல் டு 6.75 டைம்ஸ் டிசி கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்ஸ். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு ஈக்குவேட் பண்ணீங்கன்னா டிஐ ஈக்குவல் டு 2 டைம்ஸ் டிபி ஈக்குவல் டு 6.75 டிசி. அப்போ யார் அதிகம்னா இவரு தான் அதிகம். டிஐ அதிகம், டிபி அதை விட கம்மி, டிசி வந்து அதை விட கம்மி. கரெக்டா? ஸோ இந்த மெத்தடில் இப்படி தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஆக்சுவலி. ரேடியேஷன் எனர்ஜி எமிட்டட் பை பர்ஃபெக்ட்லி பிளாக் பாடி பர் யூனிட் ஏரியா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு T⁴ சார். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு T⁴. ஸ்டீஃபன்ஸ் லா. Which among the following is correct? Joule-Thomson effect can be liquefied following gas. Joule-Thomson effect அப்போ யூஸ் பண்ணி எந்த which among the following is correct? Joule-Thomson effect can be liquefied following gas. எதை வந்து இது பண்ணுது? ஆல் ஆஃப் த அபோவா சார்? எஸ் மேம், ஆல் ஆஃப் த எபோவ். ஏரையும் பண்ணலாம், ஹைட்ரஜனையும் பண்ணலாம், ஹீலியத்தையும் பண்ணலாம். ஸோ ஆல் ஆஃப் த எபோங்கிறது கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஸோ இப்போவும் நம்ம 25 கொஷின்ஸ் முடிச்சாச்சு. பாருங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இல்லைன்னா இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். அடுத்து எக்ஸ்பெரிமெண்டல் பிசிக்ஸ்க்கு தயாராகுங்க. அதுதான் டெஸ்ட் அடுத்து. நாளைக்கு அந்த கொஸ்டின் சார் டிஸ்கஸ் பண்ணுவீங்க? இல்ல 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 அது கொஷினே இதுல போடல, டெஸ்டே போடல. எடுத்து தான் வச்சிருக்கிறேன். நான் போட்டுருங்க. நாளைக்கு 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 நைட்டுக்குள்ள போட்டுருவேன் எக்ஸ்பெரிமெண்டல் பிசிக்ஸ் டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா வைக்கலாம். எக்ஸ்பெரிமெண்டல் பிசிக்ஸ் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வேற என்ன யூனிட்டு, இன்னும் சில யூனிட் என்னென்ன யூனிட் நான் பார்த்துட்டு ஒன்று ஒன்றா போட ஆரம்பிச்சிடுறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம மோஸ்ட்லி டெஸ்ட் மட்டும்தான் இருக்கும். கிளாஸஸும் போகும். மார்னிங் கிளாஸஸ் கொஞ்சம் பாருங்க. நான் கிளாஸ் அப்பப்போ எடுத்து அப்படியே இதுலேயே போய் எடுத்துடுறது. நீங்கள் ஆப்லேயே இருக்கும், பார்த்துக்கோங்க. ஆப்லேயே இருக்கும். முடிஞ்சா காலையில் ஜாயின் பண்ணுங்க. என்னால் டைம் கரெக்டாக சொல்ல முடியல, அதுதான் பிரச்சனையாக இருக்கு.
ஓகே. இன்னொரு 1 வீக்குங்க. 1 வீக்குக்கு அப்புறம் நம்ம கரெக்ட்டா டைம் சொல்லிடுறேன். காலையில மார்னிங் அந்த 5:00 கரெக்ட்டா ஷார்ப்பா எடுத்துடலாம் கிளாஸு. அந்த 1 வீக் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதனால மார்னிங் வந்து மோஸ்ட்லி கிளாஸஸ் அந்த டைம் சரியா சொல்லி எடுக்க முடியாது. மத்தபடி கிளாஸஸ் அப்லோட் ஆயிடும். பார்த்துக்கோங்க. ஓகே.